திருச்சிற்றம்பலம். யூனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்னாபிஷேகம், ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் என்ன பலன்கள், அது எதனால் உருவாச்சு, அதுக்கு என்ன பண்ணணும், விரதம்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஒரு நன்றிகள் சொல்லணும். நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு. வீடியோ போட கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஏன் நான் வீடியோ வரலன்னு. இனி வர வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக சிவபெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மிக மிக முக்கியமானது பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாதம் வரக்கூடிய சிவராத்திரி, பிப்ரவரி மாதம், அதாவது மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மிக முக்கியமானது. அப்புறம் திங்கக்கிழமை எல்லாருமே கும்பிட்ற அந்த சோமவாரம் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோமவாரம் கும்பிட்றது ரொம்ப முக்கியமானது. அது எல்லா மாதமுமே அவருக்கு சிறப்பு. ஒவ்வொரு மாதத்துல பௌர்ணமிக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆனால் அந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது வந்து மிக மிக புண்ணியம் தரக்கூடியதும், அதே டைமு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற நாள் எல்லா பொருளையும் அபிஷேகம் பண்ணுவாங்க. பொதுவாக அவர் வந்து அபிஷேக பிரியர். ஆனால் அந்த ஐப்பசி மாதம் மட்டும் அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அன்னாபிஷேகம் உருவானதற்கு புராணத்தில் ஒரு கதை இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா, நம்ம நான்முகன், அவருக்கு வந்து முதல்ல 5 தலை இருந்தது. நம்ம நான்முகன் பிரம்மா வந்து அந்த மிகைப்பட்ட கர்வத்தினால பல தவறுகள் செஞ்சதுனாலையும், தான் அப்படிங்கிற அகம்பாவம் கொண்டதுனாலையும், அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக அந்த 5வது தலைவை சிவபெருமான் கொய்துறாரு. கொய்தனால அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. அப்போ வந்து அந்த கபாலம் வந்து கையில் ஒட்டிக்குது. அந்த பிச்சை பாத்திரம் இருக்குங்களா, அந்த உருவம் தான் அவரோட பிச்சாடனர் அப்படிங்கிற உருவம். அதை வந்து யாசகம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த பிச்சாடன் எடுக்கிற அந்த பாத்திரம் என்னைக்கு நிறையுதோ அன்னைக்கு தான் அவருக்கு அந்த கையை விட்டு போகும், அந்த கபாலம் வந்து சிவபெருமானோட கையை விட்டு போகும் அப்படிங்கிற விதி இருந்துச்சு. அவர் காசியில் போய் அன்னபூர்ணி அவங்க கையால் அன்னம் வாங்குறாரு. அப்போ தான் அந்த பாத்திரம் நிறையும். அந்த நாளே அது வந்து அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் போட்டதுனாலையும், அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பினதுனாலையும், அந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து அன்னத்துக்கு உண்டான நாள், அதாவது அன்ன அபிஷேகம் செய்யக்கூடிய நாள்னு கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு விளையாட்டாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு. அது பொதுவாக வந்து அந்த எந்த இதுக்கும் போகாதவங்களுக்கு சொல்கிறது, சோறு கண்ட சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படின்னா, சோறு கண்ட உடன் சொக்கன் அப்படின்னு இருந்த பழமொழி அது. சோறை பார்த்துட்டோம்னா, அந்த அன்னாபிஷேகத்தில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்துக்கு சமமானது. அதனால் சோறை கண்டுட்டோம்னா அங்கே சொக்கனையே கண்ட மாதிரி அப்படிங்கிறதா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு மாறிடுச்சு. எதுக்காக இந்த அன்னாபிஷேகம்? பொதுவாக கைலைநாதன் நம்ம பரம்பொருள் ஏக இறைவன் எல்லா உயிர்களையும் இடத்துல இருக்கார். அதே மாதிரி எல்லா உயிர்கள் படைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவு அவர் தான் கொடுக்குறாரு. அந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம அந்த அன்னத்தை பச்சரிசி சாதத்தை செஞ்சு அவர் மேலே சாத்துறோம். அந்த ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு இன்னொரு தனி சிறப்பு உண்டு. அன்னைக்கு தான் நம்ம சந்திர பகவான் அவருடைய சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோட முழு பொலிவோட பூமிக்கு வர்றாரு. அந்த ஐப்பசி தினத்தன்னைக்கு கொஞ்சம் பொலிவான சந்திரனை பார்க்கலாம். 16 கலைகளோட வர்றாரு இல்லைங்களா. அந்த 16 கலைகள் மேதை, அர்க்கீசம், விட்டம், பிந்து, அர்த்தம், நிரோதினி, நாதம், நாதாந்தம், வியாபினி, வியோமரூபிணி, அனந்தை, அநாதை, அனாசிருதை, சமனை, உண்மணி அப்படிங்கிற உண்மணி அல்லது உண்மணி கலைகள் அப்படிங்கிற அந்த 16 கலைகளோட மிகுந்த பொலிவோட பூமியை நோக்கி வர்றார். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருப்பார் நம்ம சந்திர பகவான். இந்த அன்னாபிஷேகத்துக்கு பொருள்கள் கொடுத்து உதவுறது எவ்வளோ சிறப்போ அதே அளவு சிறப்பு அதை பார்க்குறது. அந்த சிவபெருமான் மேலே அன்னம் முட்டி இருக்கிறத போய் பார்க்குறதே கோடி புண்ணியம். ஏன்னா அவர் வந்து கோடி நாயகர், கோடி ரூபம் இருக்குது அவருக்கு. அதனால் அந்த ரூபத்தில் இருக்கிறது பார்க்குறதே மிக மிக சிறப்பு. அதை விட சிறப்பு அந்த அன்னைக்கு விரதமாக இருந்து, நமக்கு கல்யாணமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க, கல்யாணத்துக்காக ரொம்ப தடையாக போயிட்டுருக்கிறவங்க, எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் சகல தோஷம் நீங்கி திருமணம் உடனே நடைபெறணும்னா அந்த அன்னைக்கு ஒரு 2 வேளையாவது விரதம் இருக்கும். விரதம் இருந்து காலையிலேருந்து சிவபுராணம், திருவாசகம், தேவாரம் உள்ள எல்லா பாடல்களையும் பாடிட்டே இருக்கலாம். சிதம்பரத்தில் மட்டும்தான் தினமும், அதாவது டெய்லியும் காலையில் 11 மணிக்கு
நம்ம ரத்ன சபாபதி இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து அன்னாபிஷேகம் நடக்கும். அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் கொடுத்துருவாங்க, பிரசாதமாகவே கொடுத்துருவாங்க. அந்த ஸ்தலம் வந்து அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தலத்துக்கு வந்து அப்பர் பெருமான் அங்கே நடக்கிறத பார்த்துட்டு தான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, எண்ணம் பாலிக்குமாறு கண்டு இன்புற, இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அப்படின்னு அந்த பதிகத்தை அங்கே பாடுறார். இது முழுக்க முழுக்க அன்னம், அதாவது அன்னபூர்ணியை பற்றியே இருக்கிறதுனால கூட ஆதிசங்கரர் அவரோட பகவத் மாதர் அப்படிங்கிற இதில் சொல்லும்போது, அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷம் தேஹி ச பார்வதி அப்படின்னு அந்த மாதர் பாகவத்தில் சொல்கிறார். எல்லாவற்றிலும் எப்போதும் பிறந்தவளே, சங்கரரின் உயிருக்கு இனியவளே பார்வதி, ஞானமும் வைராக்கியமும் நிறைவு பெற பிக்ஷையிட்டு உணவு தந்து அருள்வாயாக என்கிறார். இதில் மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னாபிஷேகம் நடக்கும்போது உங்கள் ஊரில் இருக்கிற எந்த சிவாலயத்துக்கு வேணால் போய் கும்பிடுங்க. தயவு செஞ்சு கூட்டம் அதிகமாக இருக்கிற கோயிலோ இல்லை வந்து எல்லாரும் போய் ஒரே இடத்துல குமிகிறதை விட உங்கள் ஊர்லேயே இருக்கிற சிவன் கோயிலில் பழமையான கோயிலாக இருக்கும், யாருமே போகாத கோயில் இருக்கும், அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் வந்து அந்த இதில் எல்லாமே கொடுங்க. உணவு, அந்த அரிசியாகட்டும் பருப்பாகட்டும் எது வேணால் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை கொடுங்க. ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்தா கூட உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். அதை இல்லாத கோயிலுக்கு பண்ணுங்கள். எல்லோரும் ஒரே கோயிலில் போய் கும்பலாக கூடி எல்லாம் பண்ணிடுறீங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் விளக்கு கூட எரிய முடியாமல் நிறைய கோயில்கள் இருக்குது. சின்ன கோயிலுக்கு போங்க, சின்ன கோயில்லையும் அவர் அருள் பாலிப்பார். சின்ன கோயிலில் உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க. ஒரு கைப்பிடி அரிசி, காய்கறி, தானியங்கள், என்ன வேணால் பருப்பு வகைகள் எது வேணால், கடலை எண்ணெய், அந்த மாதிரி என்ன வேணால் கொடுங்க. உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சின்ன சிவன் கோயிலுக்கு கொடுங்க. பெரிய கோயிலுக்கும் தரலாம், தவறில்லை. பெரிய கோயிலில் வந்து எல்லாம் மூட்டை மூட்டையாக குமிறாங்க. ஆனால் சின்ன கோயிலில் எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் கம்மியாக இருக்குது, அங்கே போய் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. அதனால் அந்த மாதிரி கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக அந்த இது பண்ணுங்கள், உங்களுக்கு சகல சௌபாக்கியம் கிட்டும். அஸ்மாகாம் நித்தியம் அஸ்து எதத், நமக்கு இந்த அன்னம் என்றைக்கும் கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம்.